அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தில் குளித்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? லாவண்யா, தெப்பக்குளத்தில் நண்பர்களுடன் 6 பேர் குளித்து சென்ற நிலையில் தற்போது ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அந்த சோக சம்பவம் விருதாச்சலம் அருகே அரங்கேறிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை பேருந்து நிலையம் அருகே அம்மன் குளம் என்படும் தெப்பக்குளம் அமைந்திருக்கிறது. விருதகேஸ்வரர் மாசிமக உற்சவத்தின் போது இக்குளத்தில் நீர் நிரப்பி தெப்ப உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதே போல் நேற்று நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தெப்ப உற்சவம் முடிந்த நிலையில் இன்று காலை விருதாச்சலம் பகுதியில் இந்த இளைஞர்கள் 6 பேர் குளத்தில் குளிக்க சென்றிருக்கிறார்கள். அனைவரும் கரைப்பகுதியில் குளித்த போது விருதாச்சலம் வடக்கு பெரியார் நகரைச் சேர்ந்த சக்திவேல் மகன் ஷான் என்பவர் மட்டும் குளத்தில் நீந்தியபடி இக்கரையிலிருந்து மறுமுனைக்கு செல்ல முயன்றுள்ளார். குளத்தின் நடுவே சென்றபோது திடீரென மூச்சு திணறி சேற்றில் சிக்கியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த சக நண்பர்கள் கூச்சலிட்டு உதவி கோரிய நிலையில் யாரும் மீட்க முடியாத நிலையிலேயே அவர் அந்த நீருக்குள்ளே மூழ்கி சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விருதாச்சலம் டிஎஸ்பி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு விருத்து சென்று அந்த பைப்பர் படகுகள் மூலம் நீரில் மூழ்கிய இளைஞரை சுமார் 5 மணி நேரம் தீவிரமாக தேடி வந்தனர். 5 மணி நேரத்துக்கு மேலாகவும் கிடைக்காத நிலையில் இன்று காலை தற்போது உடல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஷான்வாஸின் உடலை தற்போது கைப்பற்றி தற்போது விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு பிரேத பரிசோதனை முடிந்து உடலை ஒப்படைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.